காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எதிர்பகரும் 100 கோடி அமைப்பட விரிந்த அண்டங்களில் ஒன்றாய் பல்லூரி காலம் துரிதந்து வரும் சூரிய குடும்பமா பூமியா நாவல் தேவா பரதகண்டத்தில் வேறுமலைக்கு தெற்கே சிவனுக்கு உகந்த தென்தமிழ்நாட்டில் எல்லாம் உள்ள வரம்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டும் வரவெல்லாம் தந்து அருள்பாலிக்கக்கூடிய கருணை உள்ளமாக விளங்கக்கூடிய அன்னையாம் அருள்மிகு வாராய் நம்பிகையினுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் வளர்பிறை பஞ்சமி திதியிலே பஞ்சமி ஹோமங்களானது இந்த சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் உள்ள வரம்பொருளாக விளங்கக்கூடிய அம்பிகையினுடைய குருவருளாலும் மாதந்தோறும் வளர்பிறை பஞ்சமி திதியிலும் தேய்பிறை பஞ்சமி திதியிலும் மிக சிறப்பான முறையிலே அம்பிகையினுடைய திருவருளால் இந்த ஹோமங்களானது ஜல ஹோமங்களானது மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இவ் ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அம்பிகையினுடைய அருள் கடாட்சமானது மிக சிறப்பான முறையிலே வேண்டுவோருக்கு வேண்டும் வரமெல்லாம் தந்து அருள்பாலிக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட அம்பாள் இந்த லகு வாராய். லகு அப்படின்னா எளிதாக அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மிக வேகமாக எளிதாக வரக்கூடிய அம்பாள், வேண்டவனாலே வந்துருவான் அப்படிப்பட்ட அம்பாள். இந்த மங்கள பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சமி திதியில கலந்துக்கக்கூடிய பக்தர்கள் அல்லது இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் அல்லது கேட்டுட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் அம்பிகையினுடைய திருவருளாலும் குருவருளாலும் நினைத்த வண்ணம் வெகு விரைவாக நடக்க வேண்டி அம்பிகையை பிரார்த்தனை புரிகிறோம். அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்வூழ் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேர்களும் தந்தருளக்கூடிய அன்னை. நம்ம என்ன கேட்கிறோமோ கண்டிப்பா கொடுத்துருவோம். அப்படிப்பட்ட அம்பாள், அப்படிப்பட்ட இந்த நகு வாராய் அம்பிகையினுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் பஞ்சமி ஹோமங்களானது இப்பொழுது பூர்ணாகுதியானது இப்பொழுது நடக்க இருக்கிறது. நம்மளுடைய இந்து மதத்திலே எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் விரதங்கள் அனுஷ்டிப்பதுன்றது ஒரு முக்கிய இடமாக இருக்கு. எப்ப பார்த்தாலும் பார்த்தோம்னா விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதங்களும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய இந்து மத சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. சித்திரை மாதத்துல சித்ரா பௌர்ணமி வந்துடுது, வைகாசி மாதம் பௌர்ணமி, வைகாசி விஷாகம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று பௌர்ணமி விரதம் அனுஷ்டிக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் சதுர்த்தி விரதங்கள் இருக்கிறாங்க விநாயகருக்கு. இந்த மாதத்துல என்ன ஒரு விரதம் மேற்கொள்றாங்க அப்படின்னா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீபாவளி முடிந்து அந்த வரக்கூடிய அந்த பிரதமை அந்த 1ஆம் நாள்ல இருந்து 6 நாள், இன்னைக்கு பஞ்சமி 5வது நாள், இன்னைக்கு முருகப்பெருமான் சிக்கல்ல வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கும். சுவாமி அப்படியே முகமெல்லாம் வேர்க்கும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியானது இப்பொழுது நடந்துட்டு இருக்கும். நாளைக்கு சூர சம்ஹாரம் ஆனது நிகழ்வு. அப்ப இந்த 6 நாட்களும் விரதங்கள் அனுஷ்டிக்கிறாங்க. 6 நாள் ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நிலையை பொறுத்து அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறாங்க. ரொம்ப வெறும் நீரை மட்டுமே பருகி விரதத்தை அனுஷ்டிக்கிறவங்க இருக்காங்க. சிலர் இளநீ பால் அது மட்டுமே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு விரதங்களை அனுஷ்டிக்கிறாங்க. அப்ப விரதம் என்ன அப்படின்னா, விரதம் அப்படின்னா இறைவன் நம்மளை சேரக்கூடிய நெருங்கக்கூடிய அந்த நிலை. விரதம் இருக்குன்னா சிவபெருமானத்தோடு நெருங்க போறோம். என்ன அப்படின்னா அது அன்னைக்கும் அந்த இது பொருந்தும். அதாவது எந்த ஒரு உயிரினத்திற்கு உணவு இல்லைன்னாலும் சுவாமி பக்கத்திலே உட்கார்ந்துருப்பார். நம்ம பக்கத்திலே எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவை படைக்கக்கூடியவர். அதனாலதான் இந்த ஐப்பசி மாதம்
பௌர்ணமி அன்னைக்கு சுவாமிக்கு என்ன கொடுக்குறோம்னா அன்னாபிஷேகம் நடக்கும். அன்னத்தை சாதத்தை வச்சு அந்த சாதத்தை சுவாமி மேல சாத்துவாங்க. சாத்தி அந்த சாப்பாடை ஜலத்துல இருக்கக்கூடிய ஜீவ ராசிகளுக்கு கொடுப்போம். அண்ணன் கொடுத்த ஐப்பசியில சுவாமிக்கு அந்த அன்னத்தை சுவாமி கொடுக்குறா, அதே அன்னத்தை நம்ம சுவாமி திருப்பி கொடுப்போம். எல்லாமே அவர் கொடுத்ததுதான். அப்ப இந்த மாதத்துல ஐப்பசியில வரக்கூடிய பௌர்ணமியில அன்னாபிஷேகமானது மேற்கொள்ளும். அப்ப சுவாமி நமக்கு உணவு இல்லாதப்ப நம்ம பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க. எப்படா சாப்பிடுவான், உணவு எப்ப கொடுக்கணும், சுவாமி பக்கத்திலே இருப்பார். எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் நம்ம எதை மேற்கொள்ளணும்னா விரதங்கள், வெறும் வயிற்றோடு அந்த விரதத்தை அனுஷ்டிப்போம். எல்லாருமே சில பேர் அமாவாசை விரதங்கள் இருப்பாங்க. அப்ப விரதங்கள்ல ஒரு சில பேர் உடலை வருத்தி கொண்டு விரதம் இருக்கிறாங்க. சில பேர் ஒரு நேரம் மட்டுமே உணவு அருந்தி இருக்காங்க. சில பேர் எதையுமே சாப்பிடாம வெறும் நீரை மட்டுமே பருகி விரதத்தை மேற்கொள்றாங்க. கடுமையான விரதங்கள் 48 நாளைக்கு தொடர்ந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் நீரை மட்டுமே பருகி உருவாங்க. காற்றை மட்டுமே சுவாசித்துட்டு உருவாங்க ஞானிகள். வாயில சுரக்கக்கூடிய உமிழ்நீரை மட்டுமே விழுங்கி விரதத்தை மேற்கொள்றாங்க. அது பண்றவங்க ஞானிகள், சாதுக்கள் பண்ணுவாங்க. சாப்பாடுலாம் உங்களுக்கு கிடையாது. வெந்ததை திங்கின்றோம், எதி வந்தால் செல்கிறோம். இதுதான் நம்மளுடைய நிலையா இருக்கு. வேக வச்சதானே சாப்பிடுவோம். வெந்ததை திங்கிறோம், எதி வந்தால் செல்கிறோம். அப்ப ஞானிகள், சாதுக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சாப்பாடுல சாப்பிடுவாங்க. மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளையும் தளிர்களையும் பழங்களையுமே மட்டுமே சாப்பிட்டாங்க. அது ஒரு நேரத்துக்கு மட்டும் இருக்காங்க. நமக்கு 3 வேளை பசிக்குது. காலையில் சாப்பிட்டோம்னா பசிக்குது, மத்தியானம் சாப்பிட்டா பசிக்குது. அப்ப விரதம் எப்படியெல்லாம் மேற்கொள்ளணும்னா சுவாமி அப்படிலாம் இருக்க சொல்ல கிடையாது. நம்மளுடைய ஆத்மார்த்தத்துக்காக நம்ம இறைவனிடம் சில வேண்டுதல்களை கேட்டு நம்ம விரதங்களை விரதத்திலே முக்கியமான விரதம் என்ன? உணவுன்றது இல்லை, மனதை அடக்குது. முதல்ல அது பண்ணணும். மௌன விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நான் நான் பேசவே மாட்டேன். ஒரு நாள் முழுவதும் பேசாமல் இருந்து பாருங்க. பேசாம நம்ம இருந்துருவோம். அந்த மௌனம் எதெல்லாம் அடக்கணும்னா 5 புலன்களையும் அடக்கணும். எல்லாருமே சொல்றாங்க நான் மௌன விரதம் நான் பேசவே மாட்டேன். ஆனா செல்ல அப்ப விரதத்தினுடைய முக்கியமான தன்மை என்ன? நம்ம சிவனே என்று இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதையும் நினைக்காது, எந்த பத்தியும் நினைக்க கூடாது. சிவனை மட்டுமே, அம்பாளை மட்டுமே நினைத்து இருக்கும். அப்ப அம்பாளை மட்டுமே நினைத்தோம்னா நமக்கு வெளி உலக நிகழ்ச்சிகள் நம்ம காதுக்கு வராது. 5 புலன்களையும் அடக்கணும். எதில்? கண்ணு, காது, வாய், அதுக்கு அடுத்து தேகம். அது போல எறும்பு கடிச்சா கூட எறும்பு கடிக்குது, அது போல விரதத்தை நிறுத்தணும். அப்ப 5 புலன்கள், பாம்பே ஒரு நாள் என்ன பண்ணணும் இருக்கணும். அப்படின்னா சித்தர்கள், ஞானிகள், சாதுக்கெல்லாம் விரதம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட விரதத்துல சில விஷயங்கள் சொல்லப்படுது. மௌன விரதங்கள் அப்படின்னு. மௌனத்தினுடைய 7 நிலைகள் சொல்றாங்க. எல்லாருக்கும் மௌன விரதம் இருக்க இயலாது. சில பேரும் பேச மாட்டாங்க. சில இடங்கள், கொல்லிமலை இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் போனோம்னா சித்தர்கள் வந்து அங்க என்ன பண்றாங்க, மௌன நிலையில சில விஷயங்கள் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே சொல்றாங்க, முக்கியமானவங்களுக்கு மட்டும் சொல்றோம். அப்படி அந்த 7 நிலைகள் இருக்கு. முதல்ல நிசப்தம்னு பேரு. சப்தம், நிசப்தம் அப்படின்னா சத்தம் இல்லாமல் இருக்கிறது. அதனாலதான் நாங்க சொல்லுவோம், யாகங்கள் நடக்கப்படும் போது, யஜ்யங்கள் நடக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நிசப்தம், வாயை மூடிக்கொண்டு இருப்பது நிசப்தம். முதல் நிலை அதுதான். மௌன நிலைக்கு நம்ம போகணும், இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அமைதியான முறையில் முதல்ல இருக்கும். இரண்டாவது நிஸ்சலனம் அப்படின்னு. நிஸ்சலனம் அப்படின்னா வாயை மட்டும் முன்னா பத்தாது,
உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனதையும் என்ன பண்ணணும், அடக்கணும். அதுக்கு பேர் தான் நிஸ்ஸலனம். நம்ம பேசல, ஆனா நம்ம என்ன எங்க ஓடும் அப்படின்னோம்னா வீட்டுக்கு ஓடும். ஆளுகள்லாம் இருக்கு, நாளைக்கு என்ன வேலைன்றது இப்ப என்ன பண்ணுவோம், மனம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். நிஸ்ஸலனம், முதல்ல நிசப்தம், இரண்டாவது நிஸ்ஸலனம், மனதை சத்தம் போடுவதை நிறுத்துவது. மூணாவது நிக்களம். நிக்களம் அப்படின்னா, களங்கம் அப்படின்னா மனசுக்குள்ள தேவையற்ற சில எண்ணங்கள், அந்த எண்ணங்களை நீக்கணும்ன்றாங்க. அதுக்கு பேரு நிக்களம்னு பேரு. அடுத்து நிராமயம். நிராமயம் அப்படின்னா எந்தவித ஆசைகளுமே இல்லாம இருக்கணும். நிராயுத வாழ்ந்துருக்காங்க, எந்த ஆயுதமே இல்லை. அதே மாதிரி நிராமயம், எந்த ஒரு இன்பம் துன்பம் எதையுமே நினைக்க கூடாது. அப்ப எல்லாத்துக்கும் என்னதான் காரணமாக இருக்குது, உள்ள மனம் என்றதுதான் எல்லாத்துக்குமே காரணமாக அமையுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிர்மலம். நிர்மலம்னா ஆணவம், கண்மம், மாயை. இதுதான் நமக்கு பிரச்சனைக்கான காரணம். அம்பாள் அதான் முதல்ல நிற்கிறார். ஒரு ஞானி சொன்னார், நான் மறையை கற்றவன் ஞானி அல்லன். நான் மறையை கற்றவன் ஞானி அல்லன். நான் மறையை கற்றவனே ஞானி. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், ஆனா சொல்லக்கூடிய விதம் வேறு. 4 வேதங்களை நான் கத்துக்கிட்டேன்னா நான் ஞானி ஆயிடுவேன்னா அது ஞானி இல்லையா? நான் இதை நான் தான் செஞ்சேன், இதை நான் தான் செஞ்சேன். நான் மறைய கற்றவனே ஞானி. நான்தான் முதல் இது, அதுதான் எதிரி. அப்ப அந்த நான் என்ற ஆணவத்தையும் அகங்காரத்தையும் முதல் அழிக்கணும். அப்பதான் நம்ம சுவாமிகிட்ட சேர முடியும். அப்ப நான் எண்ணத்தை முதல் விடணும். நான் தான் செஞ்சேன், நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் இந்த அலங்காரம் பண்ணேன், நான் தான் இந்த பூஜை பண்ணேன். நான் நம்ம செய்யவே கிடையாது, நம்ம செயலே எதுவுமே கிடையாது. சுவாமியோடைய அனுகிரகம். என் செயலாவதில் ஒன்றும் இல்லை தெய்வமே, உன் செயலை என்று உணரப்பெற்றேன். எல்லாமே அம்பாள் கொடுத்ததுதான். அப்ப முதல் மெயின் காரணம் ஆணவம், கண்மம். அவன் மேல எடுத்து விடுறது, நீ கத்துக்க மாட்டான். அந்த கண்மம், இன்னொன்று மாயின்றது, கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு. இந்த 3 தான் நமக்கு பிரச்சனைக்கான காரணம். ஆணவம், கண்மம், மாயை. அதனாலதான் ஞான தட்சிணாமூர்த்தி சுவாமி படத்தை பார்த்தீங்கன்னா சின்முத்திரை, இந்த முத்திரைக்கு பேரு சின்முத்திரை. இந்த முத்திரை காமிச்சிருப்பாரு. ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ஐயும் விட்டேன்னா நீ இறைவனுடன் சேருவாய். ஜீவாத்மா பரமாத்மாவோட சேரும். அதுதான் சின்முத்திரையினுடைய தத்துவம். ஆணவம், கண்மம், மாயை 3ஐயும் நீ நீக்கிட்டேனா நீ என்னோட சேர்ந்துருவ. கட்டை விரல் இல்லாம எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. கட்டை விரல் இல்லாம எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது, செய்ய முடியாது. அதுதான் இறைவன். அப்ப ஆணவம், கண்மம், மாயைன்றத நம்மள அடுத்து நிஷ்காமியம், உலகாய்ந்த மகிழ்ச்சியிலிருந்து விலகி இருத்தல். சித்தர்கள் ஞானிகள் தான் நகரத்துக்குள்ள வரமாட்டாங்க, கிராமத்துக்குள்ள வரமாட்டாங்க. அவங்களுடைய இடம் எல்லாமே இங்கதான், காடு தான், வனம் தான். ஏன்னா உலகளாவிய பிரச்சனை இதுக்குள்ள வந்துட்டோம்னாலே நம்ம மனம் மாறிடும். நம்மளுடைய எண்ணம் இங்கே இருக்காது. திடீர்னு நாங்கள் ஒரு பாட்டு போனுச்சுன்னா இந்த பாட்டை இங்கே கேட்டோம்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள் அங்க போயிடும். நம்ம மனம் நிலையில இருக்காது. அதனாலதான் உலகாய்ந்த நிகழ்ச்சிகள்ல நம்ம மனத்தை என்ன பண்ணக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது. அதுல இருந்து விலகி இருக்கணும். அதுக்கு பேரு நிஷ்காமியம் அப்படின்னு பேரு. கடைசியில நிர்குணம்னு பேரு. இந்த ஆன்மாவுக்கு எந்தவித சுவையும் கிடையாது, குணமும் கிடையாது. சுவை கிடையாது, குணம் கிடையாது. அது தூயமானது. அதனாலதான் நம்மளுடைய ஆன்மா எங்க இறைவன்கிட்ட லயிக்கணும். ஆன்மா இறைவனிடம் லயிக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஆலயம். ஆன்மா லயிக்கக்கூடிய இடம் ஆலயம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்ப விரதங்கள்ல முக்கியமான விரதமே என்னதுதான், மௌன விரதம் தான். அப்ப வாயை மட்டும் மூடிக்கொள்ளுதல் விரதம் அல்ல. உள்ளாக்கக்கூடிய மனத்தையும் கட்டுப்படுத்தணும், 5 புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும், ஆணவம், கண்மம், மாயையை நீக்கணும்,
உலகாய்ந்த நிகழ்ச்சிகளிலிருந்து விலகி இருக்கணும். இந்த நிகழ்ச்சிகளை நம்ம மேற்கொண்டுட்டோம்னாலே இந்த ஆன்மா மிக எளிதில் யார்கிட்ட போய் அடையும்? இறைவனிடம் அடையும். அதனால அந்த ஆணவம் என்பது நான் மறையை கற்றவன் ஞானி அல்லன். நான் மறையை கற்றவன் ஞானி. நான்றத மறையணும். நான் தான் நம் செயலே இல்லை. இறைவன் இப்படித்தான் நடக்கணுங்கிறது அது அம்பிகையினுடைய அருள், இறைவனுடைய அருள். அதனால எல்லாரும் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த 1 மணி நேரம் நம்மளால ஒரு மௌனமாக இருக்க முடியல. அப்ப இறைவன் நம்ம முன்னாடி வந்தாலும் எனக்கு வேலை இருக்குப்பா, எனக்கு வாசம் மட்டும் கட்டி கொடுத்து போயிட்டோம் அப்படின்ற கேட்கக்கூடிய உலகம் ஆயிடுச்சு. சுவாமியே திருவிளக்கு பூஜையோ மற்ற யஜ்யமோ ஏதோ ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அந்த அக்னியில சுவாமி நமக்கு காட்சி கொடுக்குறார். நம்ம அதை கேட்கிறோமா? நம்ம சொல்றோம் சுவாமி வந்துட்டாரு, அக்னியில நம்ம இந்த பொருளா போறோம், சுவாமியே வந்து அக்னி ரூபமா வந்து இந்த பொருளை எடுத்து போயிட்டாருன்னு சொல்றோம். சுவாமியே நம்ம முன்னாடி வந்தாலும் நம்ம என்ன பண்றதுல கண்டுக்கிறது இல்லை. ஆனா நமக்கு எல்லா விஷயங்களும் மிக எளிதில் நடக்கணும். இங்க வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த வாரம் வரமா அடுத்த வாரம் நடக்கணும் அப்படின்னு அந்த பக்கம் வரமாட்டாங்க. எங்க போனாலும் மிக விரைவில் அந்த விஷயம் நடந்தே தீரணும். அப்ப எப்பதான் நடக்கும்? அவர்களுடைய கரும வினைகளான குறைஞ்சாதான் அது நடக்கும். தண்ணி கொதிச்சாதான் உணவு கொதிச்சாதான் அரிசி வேணும். அடுப்பு வச்சுக்கிட்டே இருந்தாலும் அங்க உள்ளார என்ன போடணும்? தண்ணி கொதிச்சாலும் உள்ளார அரிசி போடணும். அப்ப ஏதாவது ஒன்னாவது நடக்கணும். அப்ப உடனே எல்லாமே நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய பாவ புண்ணியங்களை கலந்துதான். அப்ப எல்லாருக்குமே புண்ணியமே கொடுத்துட்டு இருந்தோம்னா பூமியோட பாரம் என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். அதனால அம்பிகைக்கு தெரியும், வேண்டத்தக்கது இறைவனுக்கே தெரியும். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட பொழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி வேண்டியனை வழி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதிலே வேண்டினாள் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உங்கள் இருக்கின்ற. நம்ம சுவாமிகிட்ட எதுவுமே கேட்க வேணாம். நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றது சுவாமிக்கே நல்லா தெரியும். அது அவருடைய பொறுப்பு. இவர் சாய்ஸ் மணிவாசகர் சொல்லும் போது எனக்கு இது வேணா அது வேணா இல்லை, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும், நீயா பார்த்து எதுனாலும் சரியா இருக்கா. சரணாகதி யார் ஒருவன் இறைவனிடம் பாத கமலங்கள்ல சரணாகதி அடைகிறானோ அம்மா கைவிட்டு அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சோம். அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட நல் வாராயினுடைய இந்த பஞ்சமி ஹோமங்களானது இறுதியாக பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது. மனதால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான சில சௌபாகியங்களும் கிடைக்கணும். இந்த லோக சேமார்த்தமா இருக்கணும், நகர சேமார்த்தமா இருக்கணும், கிராம சேமார்த்தமா இருக்கணும் மனதால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்பொழுது மகா பூர்ணாகுதி வாங்கி